ராமநாதபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். செப்பல் போடாம தான் இருக்கேன். ஜெயிலுக்கு போலி அல்லனே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு. செப்பல் போடாம இருக்கிறது என்னென்ன தப்பு. அதனால 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கின்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவ்யூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல. மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங். மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறது தான் திமுகவுடைய வேலை. மக்களை போய் பார்க்கலாமே. மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே, திமுக காரங்க ஏன் கீழே வர மாட்டாங்க? மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்காங்க. அதனாலதான் சட்டம் ஒழுங்கில் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தை 5ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. அதற்கு உங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கிறதாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அதுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க. ஐயா, நேருக்கு நேர் போலாங்க ஐயா. இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம். முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள, இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன். அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது? அங்க தொகுதி மறுசீரமைப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அது எப்ப வருதோ வரட்டும். அது 2026 வருதா 29 வருதா மறுசீரமைப்பு. நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம். விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க, உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம். நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு. நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம். ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா தான் அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும். 45 கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க. முதலமைச்சருக்கே தெரியாது. இப்ப 848 சீட்டு வரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு 12 சீட் அதுல குறையுங்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு? நாங்க சொன்னோமா? சொல்லல. மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா? இல்லைங்கன்னா. இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு, அதுவும் இல்ல. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க? குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம், குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம், குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க. அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சிங்க, ஆளுங்கட்சி பாஜக. தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.